கமலஹாசன் நடிப்பில் உருவாயிட்டு வர இந்தியன் 2 படத்தோட முக்கியமான அப்டேட்டை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட ரிலீஸ் எப்போ அப்படின்றத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஷங்கர் கூட சேர்ந்து கமலஹாசன் அவர்கள் 2வது முறையாக இணைஞ்சிருக்க படம் தான் இந்தியன் 2. 1996ஆம் ஆண்டு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு வெளியாகி பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் படைச்சிருந்தது. மேலும் வசூல் ரீதியாகவும் நிறைய சாதனையை படைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் கமலஹாசன் அவர்கள் இந்த படத்துக்காக நேஷனல் அவார்டு கூட வாங்கியிருந்தார். இதை தொடர்ந்து இப்போ இந்த படத்தோட பார்ட் 2 உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்தில் கமலஹாசன் அவர்கள் கூட சேர்ந்து சமுத்திரக்கனி, பாபி சிம்ஷா, காஜல் அகர்வால், சித்தார்த், ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர் உள்ளிட்ட பல பேர் லீட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்தை லைக்கா நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக இந்தியன் 2 படத்தோட இன்ட்ரோ வீடியோ ஒன்று கூட சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் இப்போ விறுவிறுப்பாக நடந்துட்டு வருதாமா. இந்த நிலையில் இப்போது இந்த படம் 2 பார்ட்டாக உருவாகிட்டு இருக்கு. இந்தியன் 2 மற்றும் இந்தியன் 3 அப்படின்னு சொல்லி 2 பார்ட்டாக தயாராகிட்டு வருது. இந்தியன் 2 மே மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது எலெக்ஷன் டைம் அப்படின்றனால கமலஹாசன் அவர்களும் பிஸியாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் 2 படம் பேன் இந்தியா திரைப்படம் அப்படிங்கிறனால இந்தியா ஃபுல்லாகவே இப்போ எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ எலெக்ஷனோட ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஜூன் மாதம் படம் வெளியாகும் அப்படின்னு அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் கண்டிப்பாக ஜூன் மாதம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு போஸ்டரோட கியர் அப் தி ஃபார் கம்பேக் சேனாதிபதி இந்தியன் 2 இன் ஆல் ஆஃப் செட் ஸ்ட்ரோம் ஆன் த சினிமாஸ் இன் ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு லைக்கா நிறுவனம் அஃபிஷியலாகவே இந்தியன் 2 போஸ்டரோட இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேலும் ஜூன் மாதம் 13ஆம் தேதி தான் வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி சில அப்டேட்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு. இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. கமலஹாசன் அவர்களுக்கு ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஒரு ஃபேவரட்டான மாதமாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அவரோட நிறைய வெற்றி படங்கள் ஜூன் மாதம் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிருக்கு. தசாவதாரம் படத்துலேருந்து விக்ரம் படம் வரைக்கும் நிறைய படங்கள் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த படமும் ஜூன் மாதத்தில் 13ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சில அப்டேட்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு.